வணக்கம். உங்க எமிராத்தி அரபிக் பேச்ச இன்னும் சூப்பரா அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக நீங்க ரெடியா? நம்மளோட சாதாரண வாக்கியங்களை கூட ரொம்ப இயல்பாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாத்திர ஆட்வெர்ப்ஸ், அதாவது வினை உரிச்சொற்கள் பத்தி தான் இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க அரபிக் கத்துக்கும் போது சில சமயம் யோசிச்சிருக்கீங்களா, நம்ம வாக்கியங்கள் ஏன் கொஞ்சம் உயிரோட்டம் இல்லாம ரொம்ப பேசிக்கா இருக்குன்னு? கவலைப்படாதீங்க, உங்க பேச்சுல இன்னும் கொஞ்சம் உணர்ச்சியையும் நிறத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் வேற எதுவும் இல்ல, அதுதான் ஆட்வெர்ப்ஸ். இது உங்க சாதாரண வாக்கியங்களுக்கு ஒரு மேஜிக் டச் கொடுத்து உங்க பேச்சை இன்னும் சரளமாகவும் உயிரோட்டமாகவும் மாத்திடும். அந்த மேஜிக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல ஆட்வெர்ப்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. இது ரொம்ப ஈஸியா புரியும் பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஆட்வெர்ப்ங்கிறது ஒரு ஆக்ஷனை விவரிக்கிற ஒரு வார்த்தை தான். அதாவது ஒரு வேலை எப்படி நடக்குது, எப்போ நடக்குது, எங்கே நடக்குது, எவ்வளவு நடக்குதுன்னு இதுதான் நமக்கு சொல்லும். இது நம்ம வாக்கியங்களுக்கு ஒரு ஆழத்தை கொடுத்து பேச்சை இன்னும் சுவாரஸ்யமாக்கும். ஓகே, நம்மளோட ஆட்வெர்ப் டூல் கிட்ட பில் பண்ண ஆரம்பிக்கலாமா? முதல்ல நேரம், இடம் இத பத்தி பேசுறதுக்கு ரொம்ப முக்கியமான சில வார்த்தைகளை பார்க்கலாம். இதெல்லாம் டெய்லி கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல்ல அல்ஹீன், இதோட அர்த்தம் இப்ப. அதுக்கு ஆப்போசிட் பதேன், அதாவது அப்புறமா. இந்த மாதிரி ஆப்போசிட் வார்த்தைகளை ஜோடியா கத்துக்கிட்டீங்கன்னா மனசுல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இந்த அல்ஹீன் எப்படி யூஸ் பண்றது பாருங்க. யாராவது உங்களை கூப்பிடும்போது நீங்க பிஸியா இருந்தா ஆனா மஷ்கூல் அல்ஹீன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா, நான் இப்ப பிஸியா இருக்கேன். நம்ம எல்லாரும் டெய்லி யூஸ் பண்றதானே இது. அதே மாதிரி பத்தேன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு முக்கியமான வேலையில இருக்கீங்க, அப்போ யாராவது பேச வராங்கன்னா நிக்கி பத்தேன்னு சொல்லலாம். அதாவது நாம அப்புறம் பேசலாம். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள். அடுத்து இடத்தை சொல்றதுக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகள். ஒன்னு ஹினா, அதாவது இங்கே. இன்னொன்னு ஹினாக், அதாவது அங்கே. ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஹினாவை எப்படி யூஸ் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. யாரையாவது உங்க பக்கத்துல வர சொல்லணும்னா தால் ஹீனான்னு சொல்லுங்க. அதோட அர்த்தம் இங்கே வா. அதுக்கு ஆப்போசிட் ருஹ் ஹினாக், அப்படின்னா அங்கே போ. இப்ப பாருங்க, இந்த ரெண்டே வார்த்தையை வச்சு நீங்க ஈஸியா டைரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம டூல் கிட்ல அடுத்த செட் ஆஃப் வார்த்தைகளை பார்க்கலாம். ஒரு செயல் எப்படி நடக்குது, எத்தனை தடவை நடக்குதுன்னு சொல்ற வார்த்தைகள். இதெல்லாம் சேர்க்கும்போது உங்க பேச்சு இன்னும் டீட்டெயில்டா ரொம்ப தெளிவா இருக்கும். அடுத்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ரெண்டு வார்த்தைகள். ஒன்னு தைமன், அதாவது எப்பவுமே. இன்னொன்னு அபதன், ஒருபோதும் இல்லை. நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப உறுதியா சொல்லணும்னா இந்த வார்த்தைகள் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தைமனுக்கு ஒரு உதாரணம் பாப்போமா? ஹோ தைமன் மெத்தட் அக்கீர். இதோட அர்த்தம் அவ எப்போதுமே லேட்டா தான் வருவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாரையாவது பத்தி இப்படி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ அபதன் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். மா ருஹ்து ஹினா அபதன் அப்படின்னா நான் அங்கே போனதே இல்ல. ஒரு விஷயத்த நீங்க செஞ்சதே இல்லைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் ஆகும். சரி, அடுத்து பார்க்க போறது ரொம்பவே பிராக்டிக்கலான ரெண்டு வார்த்தைகள். ஜியாதானா அதிகம், அக்கல்னா குறைவா. நீங்க ஷாப்பிங் போகும்போதோ இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணும்போதோ இது நிச்சயமா யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு அஃப்னே ஜியாதா என்ன சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு அர்த்தம். பாருங்க, இவ்ளோ சிம்பிளான ஆனா உடனே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம். அதே மாதிரி இஹ்கே அக்கல் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா பேசு. இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு உதாரணம். சரி, இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போற 3 வார்த்தைகள் தான் இந்த முழு விளக்கத்தோடவே ஹைலைட்னே சொல்லலாம். இத உங்க சீக்ரெட் வெப்பன் மாதிரி நினைச்சுக்கோங்க. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நம்ம பார்த்ததுல நீங்க வெறும் 3 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சா அதே இந்த 3 வார்த்தைகளா இருக்கட்டும். அந்த 3 பவர்ஃபுல் வார்த்தைகள் என்னன்னா, முதல்ல கதீர். இதோட அர்த்தம் ரொம்ப இல்லைன்னா நிறைய. ஷுக்ரன் கதீர்னு சொன்னா ரொம்ப நன்றி. ரெண்டாவது பாஸ். இதோட அர்த்தம் மட்டும் இல்லைன்னா போதும். வாஹத் பாஸ்னா ஒன்னு மட்டும் போதும். மூணாவது ஸ்வையா. இதுக்கு கொஞ்சம் இல்லைன்னா மெதுவான அர்த்தம். இன்தசர் ஸ்வையானா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரோ டிப். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எமிராத்தி அரபிக்ல நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த மாதிரி ஆட்வெர்ப்ஸ் எல்லாமே பெரும்பாலும் வாக்கியத்தோட கடைசியில தான் வரும்.
இந்த ஒரு சின்ன ரூல் நீங்க ரொம்ப இயல்பா நேட்டிவ் மாதிரி பேசுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும். சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு அருமையான ஆட்வர்ப் டூல் கிட் இருக்கு. இத வச்சு உங்க உரையாடல அடுத்த கட்டத்துக்கு நீங்க கண்டிப்பா கொண்டு போகலாம். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட இந்த பவர்ஃபுல் வார்த்தைகள்ல எந்த வார்த்தைய நீங்க இன்னைக்கு உங்க பேச்சுல யூஸ் பண்ணி பார்க்க போறீங்க? கத்துக்கிட்டத உடனே யூஸ் பண்ணி பார்க்கறது தான் அதை மறக்காம இருக்க சிறந்த வழி. மறக்காம முயற்சி பண்ணி பாருங்க.